வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 24ஆம் தேதி 4வது மாதம் 2025 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்து 006ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 0 எடுத்திருந்தோம். நமக்கு 2 போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு. பி போர்டில் 0, சி போர்டில் 6 எடுத்திருந்தோம். நீங்களே பாருங்கள், நம்ம முன்னாடி நாள் எடுத்த கெஸ்ஸிங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா பி போர்டில் 0 எடுத்திருந்தோம், சி போர்டில் 6 எடுத்திருந்தோம். நமக்கு பிசிஏ அப்படியே பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா 06 பிசிஏ அப்படியே பாஸ் ஆகிருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பி போர்டு 0 பாஸ் ஆகிருச்சு, சி போர்டில் 6 பாஸ் ஆகிருச்சு. நம்ம 05ன்னு எடுத்திருந்தோம், பிசியில் 06ன்னு வந்துருந்துச்சு. 905 எடுத்திருந்தோம். பார்த்திங்கன்னா 906ன்னு கொடுத்துருந்தாலும் பிசி பாஸ் ஆகிருக்கும். அந்த நம்பர் 2லையுமே மிஸ் ஆகிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், போர்டு நம்பர்ஸ் கொடுத்ததில் பி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் 0 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0 எடுத்திருந்தோம். 0ங்கிறது வின்னிங் கிடச்சிருந்துச்சி. நம்ம வந்து 10,000% ஸ்ட்ராங் மணி தான் கொடுத்துருந்தோம். கொடுத்த மாதிரியே நல்ல ஒரு வெற்றி தான் நமக்கு கிடச்சிருக்கு. 2 போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி. ஏ போர்டும் பாஸ் ஆகிருந்துச்சி, பி போர்டும் பாஸ் ஆகிருந்துச்சி. பார்த்திங்கன்னா அதே மாதிரி சி போர்டுலையும் நம்ம 6ஆம் நம்பரை கொடுத்துட்டோம். ஆக மொத்தத்தில் 006ங்கிறது ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்குதுன்னு தான் சொல்லணும். முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, நம்ம வந்து இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான நம்பர்ஸ் வந்து ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏ போர்டில் நமக்கு என்ன வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் நம்பர்ஸ் வந்து நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏ போர்டில் 5 எடுத்திருக்கேன், பி போர்டுலையும் 5 எடுத்திருக்கேன், சி போர்டில் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டில் நம்ம 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 வர்றதுக்கு பி போர்டில் வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் பி போர்டு 2 எடுத்துக்காங்க. 1 வந்து ஏ போர்டில் வர்ற மாதிரி தெரியுது, வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும்தான் போர்டு நம்பர்ஸில் கொடுக்குறோம். பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5 1, பி போர்டில் 5 2, சி போர்டில் 8 0 கணக்கில் வருது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். இன்றைக்கி பிசி மட்டுமே வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 41 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 05 50 பிசி மட்டுமே வந்துச்சுன்னா இன்றைக்கி. அதே மாதிரி 35 கம்மியான நம்பர்ஸாக தான் நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. நீங்களே பார்க்குறீங்க, 4 நம்பர் தான் எடுத்திருக்கோம். பிசி மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. 41 05 50 35 பிசியிலேயே வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி 1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு வந்து 5 1 தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது 10,000% நீங்கள் வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 5ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் எடுத்திருக்கீங்க.
ஆல் போர்டு ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே 5 1 எடுத்துக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எல்லா நம்பர்களும் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே ஆல் போர்டில் 5ஐயும் 1ஐயும் எடுத்துக்காங்க. நல்ல நம்பராக இருக்குது. எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. கம்மியான நம்பர்ஸ் கொடுக்கணும், ஸ்ட்ராங்கான வெற்றியையும் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம வந்து நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். 8 8 1 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 851. அதே மாதிரி டபுள் 5 வந்துச்சுன்னா 558. டபுள்ஸ் வந்துச்சுன்னா கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இந்த டபுள்ஸ் நம்பர் ரெண்டையுமே நம்ம 3 நம்பர் தான் எடுத்திருக்கோம். சிங்கிள்ஸ் நம்பர்ஸில் அதிகமான நம்பர் கொண்டு வந்து கொடுக்கல. நீங்களே பார்க்குறீங்க. 541, 750, 935, 881, 558 அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸையும் நம்ம பார்த்துருவோம் வாங்க. பெண்டிங் நம்பர் சார்ட்டை வச்சு பார்க்கையில் ஏ போர்டில் நமக்கு 1 தான் அதிக பெண்டிங்கில் இருக்குது. மற்ற நம்பர்ஸ் எல்லாமே பெண்டிங் கம்மியாக தான் இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸை நம்ம பார்த்தோம். சி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வந்து 51 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 2 நம்பர் தான் அதிக பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் போல் எடுக்கிற கெஸ்ஸிங்கெல்லாம் வச்சு நம்ம பார்க்கையில் வந்து இன்றைக்கி 18 ஒரு கணக்கில் வருதுங்க, 81 ஒரு கணக்கில் வருது. 18 81 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 50 05 ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான நம்பர்லாம் கொண்டு வந்து கொடுக்கல, உங்களுக்கே தெரியும். ஏ போர்டு 1 வந்து 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 41ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 6 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 50 05 14 41 18 81 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸாக தான் 6 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து நமக்கு பாக்ஸில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 5 1 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு 5 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொரு நம்பர் நமக்கு வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 514 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. அதே மாதிரி 935ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸாக தான் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. 935 514 இதுதான் நமக்கு பாக்ஸ் நம்பர்ஸாக இருக்குது. 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கையில் வந்து 51 50 51 50 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 95 81 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் ப்ளே பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் 59 05 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். ஸ்ட்ராங்கான வெற்றியை உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 09 41 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே எடுத்துக்காங்க. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் 4 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 50 51 50 95 81 59 05 09 41 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன்.
நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே ரெகுலராக வந்து நம்ம கேஎலுக்கும் டிஆருக்கும் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலராகவே வந்து நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும் தான் ரெகுலராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. கால் பண்ண வேண்டாம். நம்ம வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.